Hello everyone, welcome to Mr. G Pocket Money. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் டிரைவ் ஆப்பில் வந்துட்டு லிங்க் ஷேரிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். உங்கள்கிட்ட வந்து கூகுள் டிரைவில் ஏதோ ஒரு ஃபைல் இருக்குது, ஏதோ வீடியோ இருக்குது, ஏதோ ஒரு ஃபைல்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கீங்க. அந்த ஃபைல் பார்த்திங்கன்னா நார்மலாக உங்கள் கூகுள் டிரைவில் பேக்கப்பில் இருக்கிறத நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதை வந்து வேறு யாராவது லிங்க் பண்ணி அவங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். மேபி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இமெயிலில் வந்து அனுப்ப முடியல அப்படின்னா கூகுள் டிரைவ் லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நீங்கள் கூகுள் டிரைவ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். என்ன ஃபைலோட லிங்க்கை வந்து நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை அவங்களுக்கு அக்சஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபைல் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நேராக சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். 3 டாட்டை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு வந்துடும். சரியா, டவுன்லோட் பேஜ், ரீநேம் பேஜ், ஸோ டவுன்லோட், ரீநேம் அப்படி இப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஷேர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பீப்புள் ஆர் குரூப்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு குரூப்போடு ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் பீப்புளோட ஷேர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த டைப் பண்ணுற ஸ்க்ரீனில் யாருக்கு ஷேர் பண்ணுமோ அவங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் அடிச்சிருங்க. சரியா, அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணுங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடியை அடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் போயிடும். அவங்க அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சென்ட் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த லிங்க் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகிரும். ஓகேவா? அவங்க வந்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அவங்களும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அக்சஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் டிரைவ்லேருந்து யாரை வேணால் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். இல்லை இதில் இன்னொரு மெத்தடு பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் வந்து வந்திருக்கும், மேனேஜ் அக்சஸ். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணதுலேயே கீழே பாருங்கள் மேனேஜ் அக்சஸ்னு இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணேன்னு வைங்களேன், நான் பார்க்கலாம். இப்போ நான் இமெயில் போட்டவர் பார்க்கலாம். அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது ஜென்ரல் அக்சஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்டடில் என்ன ஆகும்னா யார் யார் இமெயில் அட்ரஸை நான் ஆட் பண்ணுறேனோ அவங்க மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதாவது இந்த லிங்க்கை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுற யார் வேணால் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜென்ரல் பப்ளிக் கொடுக்கும்போது இந்த செட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பண்ணும்போது நீங்கள் ரெஸ்ட்ரிக்டட்லேயே வச்சுக்கலாம். யார் யார் மெயில் ஆட் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜென்ரல் பப்ளிக்கு நீங்கள் எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனி ஒன் வித் த லிங்க் செட்டிங்கை மாற்றிட்டு இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி மாற்றிட்டு இந்த ஃபைலோட லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தெரியாதவங்க இந்த மெத்தடை பார்த்து பண்ணிக்கிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.